அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று கிருத்திகை என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை விரத நாள். முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தேனிமலை சண்முகநாத சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். தேனிமலை ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் அருளால் வெற்றிகள் கிடைக்கட்டும், வம்சம் விருத்தியாகட்டும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரட்டும். நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். இன்று இரவு 9:49 வரை பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்பாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பின்னர் சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது. இன்று காலை 6:42 வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். சுக்கிர பகவானால் நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த ஈகோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சிலருக்கு தன சேர்க்கை உண்டு. வாகனங்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு வந்து சேரும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த நெருக்கடிகள் குறையும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சுபகாரியங்களில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பக்த ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான யோகம் வந்து சேரும். கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ இன்று தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கும் அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுனம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். சுக்கிர பகவானால் மகன் அல்லது மகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இருந்த
டிலே, தடைகள், தாமதங்கள் எல்லாம் குறையும், நீங்கும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பயணங்கள் நன்மைகளை தரும். சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலே மருத்துவர்களாக பணிபுரிபவர்கள், செவிலியர்களாக, தாதிகளாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையையும் தரக்கூடிய நாள். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் திடீர் செலவுகள் உண்டு. வரவுக்கு மீறிய செலவுகள் சிலருக்கு வந்து செல்லும். கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவெல்லாம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காதலை இரு வீட்டாரும் ஏற்பதில் சில தடைகள், சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சூரியன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, புதன் பகவானால் சொந்த பந்தங்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் நண்பர்களிடம், எல்லா நண்பர்களிடமும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். டெய்லராக இருப்பவர்களுக்கு, டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அயல்நாட்டிலே ஹோட்டல் நடத்துபவர்கள், வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி என்பர்களே, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் பதவிகள் வரும். இந்த பதவிகளை நீங்கள் காப்பாற்றுவதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை அறவே தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேருகின்ற நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புது மன தம்பதிகள், அண்மையிலே ரீசெண்டாக கல்யாணம் முடித்த தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடம்பிடிக்கிறது, ஈகோ பார்க்கறது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. பிள்ளைகளுடன் சில பிரச்சனைகள் வரும். அவர்கள் வழியிலே தேவையில்லாத விரிய செலவுகள் எல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும்.
மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கின்ற ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூட்டோரியல் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவார்கள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி பிஸ்னஸ் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி சாமான்கள் விற்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமணம் மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, குரு பகவான் மறைவாக இருப்பதனால் எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்கள் சில பேருக்கு வரும். டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலவருக்கு இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். புது முதலீடு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதே போல சமூக சேவையாளர்கள், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, 7.5 சனி காலமாக இருந்தாலும் குரு பகவான், வியாழ பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் நல்ல பெயர் வாங்குவீர்கள். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். துணிவு ஏற்படும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் உங்களுக்கு பணவரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3.
கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கடனை அடைப்பதற்கு நல்ல வழி தெரியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். மாணவர்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். சினிமா, சின்னத்திரையில் ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலசம்ஹாரமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை உச்சமாக கொண்ட மீனராசி என்பர்களே, கடனை அடைக்க புது வழி கிடைக்கும் நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும் நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் எதிர்பார்த்த மாடி வந்து சேரும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரமா காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வடபழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.